A very big hello to all my wonderful parents. என்னடா இந்த மாதம் மீட்டிங்கே எதுவுமே வைக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதத்தோட வேல்யூ வந்து செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இந்த வேல்யூ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூ. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் கற்றுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான வேல்யூ. வேல்யூ லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வேல்யூ தான் முக்கியம், மற்ற வேல்யூ அதை காட்டிலும் கம்மி தான்ங்கிற மாதிரி எந்த வேல்யூமே கிடையாது. Every value has its own importance and influences the other value. இந்த 5 மாதமாக நம்ம பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் 5 விதமான டாபிக்ஸில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சென்சிட்டிவிட்டி அண்ட் க்ரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப், டைம் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். சரி, இந்த மாதத்தோட டாபிக் வருவோமா? செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். என் குழந்தை நிறைய விஷயத்த அவன் வாழ்க்கையில் செய்கிறதே இல்லை. சரியாக உட்கார மாட்றான், தூங்க மாட்றான், காலைல சரியாக எந்திரிக்க மாட்றான், சரியாக சாப்பிட மாட்றான், ஹோம்ஒர்க் சரியாக பண்ண மாட்றான், படிக்க மாட்றான், சொல்கிறத கேட்க மாட்றான். பாப்பா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லையா? ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? நிறைய புத்திமதி சொல்கிறீங்க, இருந்தும் பசங்க வந்து அதை உள்வாங்கிக்கிற மாட்றாங்க. ஸோ நம்மளும் யோசிச்சு பார்க்கலாம், நம்மளுக்கும் இந்த மாதிரி நடக்குதா இல்லையா? நம்ம செல்ஃபாக நான் எப்போ என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்னோடய தவறுகளை நான் திருத்தணும்னு நான் நினைக்கிறேனோ அப்போ தான் என்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்லியும் பசங்க திருந்தலைன்னா அவங்க அவங்களோட பொட்டென்ஷியலை உணரவே இல்லைங்கிறது தான் உண்மை. இதை பற்றி பசங்களுக்கு புரிய வைக்கணும்னா பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, பசங்கக்கிட்ட அவங்கள பற்றி நான் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் themselves. நீ ஒரு நல்ல பையன்டா, நீ வந்து சமத்தா இருக்கிற, நீ வந்து நல்லா படிக்கிற. அப்படி ஒரு வேளை செய்யலைன்னா கூட நீங்கள் அவங்கள சொல்லுங்கள், நீ நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை விட்டுட்டு பசங்கக்கிட்ட அவங்கள பற்றி நான் நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை பற்றி ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா பசங்க அதாவே மாறிடுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பசங்களை பற்றி, இல்லாட்டி என்ன சொல்கிறீங்களோ அவங்க அதாவே மாறிடுவாங்க. சரி, ஒரு நிமிஷத்துக்கு பசங்களை பற்றி மறந்துடுவோம், நம்மளை பற்றி யோசிப்போம். நம்ம எவ்வளோதான் நல்லவங்களாக நடக்கணும்னு நினச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்னா இல்லையா? நான் நல்லதாக தான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க இப்படி சொன்னது எனக்கு பிடிக்கல, அதனால் நான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். இதே மாதிரி தானே பசங்களுக்கும். ஸோ அவங்க எதனால தப்பு பண்ணுறாங்க, எதனால பேடாக பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அவங்க அவங்களாவே பேடாக பிஹேவ் பண்ணல, அவங்களோட சுற்றி இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வரப்போது எதையுமே கற்றுக்கிட்டு வரல, அவங்க நல்லவங்களாக தான் வந்தாங்க. நம்ம அவங்களுக்கு நிறைய விஷயத்த மாறி காமிச்சனால அவங்க பலவிதமான விஷயங்களை பண்ணுறாங்க. அது அவங்களுக்கே கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது. ஸோ அவங்கள சுற்றி இருக்கிற சர்க்கிளில் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் யார் இருக்கா? பேரண்ட்ஸ், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேருந்து தான் கற்றுக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேருந்து, அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கற்றுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்ல விதமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை கற்றுக்கிட்டு அந்த எனர்ஜியை அடுத்த சர்க்கிளில் போய் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் லவ். செல்ஃப் அவேர்னஸில் செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும், உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் கவனிக்கணும், உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருக்கிறதுக்கு பழகணும், டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்ல சாப்பாடுகளை நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடணும், அண்ட் ஒரு நல்ல லீடருக்கு தேவையான எல்லா நல்ல குணங்களையும் பசங்க உங்ககிட்டேருந்து பார்த்து கற்றுக்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் பாருங்களேன், அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்கில் பேசுவோம்.